ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் கஸ்டர்ட் பண்ணும்போது கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டி இமீடியட்டாக இன்ஸ்டன்ட் கஸ்டர்ட் பவுடர் செய்கிறது எப்படி, என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளோர், எனக்கு வெண்ணிலா எசன்ஸோ பைனாப்பிள் எசன்ஸோ எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் 1/2 ஸ்பூனு எசன்ஸ் போட்டுங்க. நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் போட்டுட்ருக்கேன். 2 ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டுங்க. எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ தான், 2:2 அப்படியே எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு இது மிக்சியில் அப்படியே ஒன்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டேன். இது இப்படியே ஒரிஜினலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு கலர் தேவைன்னா ஃபுட் கலருக்கு பதில் நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸோ அந்த கஸ்டர்ட் பவுடருக்கு ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். அது இதுவும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எல்லோயிஷ் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து 1 லிட்டருக்கு கஸ்டர்ட் பண்ண போகிறேன். நான் கஸ்டர்ட் பண்ணுறது காணிக்கிறதுக்கெல்லாம் நான் எடுத்தது, இந்த பொடி பண்ணுறது தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இது பண்ணி இந்த மாதிரி இதே சேம் குவான்டிட்டியில் நிறைய அமௌண்ட் போட்டுட்டு பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் யூஸ் பண்ணுமோ கஸ்டர்ட் பவுடரை அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கஸ்டர்ட் பவுடர் பண்ணுறக்கூடிய வீடியோ. இது கஸ்டர்ட் பண்ணுற வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதை பார்த்து செய்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாட்டி பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரஹ்மிஸ் கிச்சன்.